வாடா. கோண்டு உனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கான். ஆமா சுந்தர், எனக்கு கல்யாணம், நீயும் மனைவியும் அவசியம் வரணும். என்னடா சொல்ற? நம்ம வீட்டுல கல்யாணமா? ம் அதுவும் நடத்தி கொடுக்கறது எங்க அப்பா அம்மாவா? ம், அதுக்கு தாண்டா பத்திரிக்கையே கொடுக்கறது. அதுல இருக்கிற எல்லா தகவல்களும் உண்மையான தகவல்கள். ஏமா வித்யா, கேட்டியா? நம்மள கேட்காமலேயே கோண்டுக்கு கல்யாணமா? அதுக்கு எதுக்குங்க நம்மள கேட்கணும்? அடியே, நம்ம வீட்டுல கல்யாணமா? ஏங்க என்னங்க வளர்றீங்க? நான் உளரலடி, உண்மையதான் சொல்றேன். சுத்த பேத்தலால இருக்கு. இதுக்கே சொல்றியே, எங்க அப்பா அம்மா தான் தார வாக்க போறாங்களாம். யாரோ ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டை கல்யாண சத்திரமாக்கி உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. யார் இதுக்கு ஒத்துக்குவாங்க? இதுக்கு நானே ஒத்துக்க மாட்டேன். சரி இரு, நான் இப்பவே ஸ்ரீதருக்கு போனை போடுறேன். ஹலோ ஸ்ரீதர், விஷயம் தெரியுமா? பார்த்தேன். அவ்வளோதானா? யார் நடத்த போறான்னு கவுச்சியா? பார்த்தேன். என் பொண்டாட்டி தையன்னு குதிக்கிறா. அவரோட குடும்பமானமே போச்சுன்னு கத்துறா. இப்போ என்ன செய்யறது? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்போ எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். டே கோண்டு, இதெல்லாம் உன்னோட பிளானா? எங்க அப்பா அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டியா? ஏய், யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணலடா. உங்க 2 பேரையும் நான் பேச கூப்பிட்டேன். நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு பேசாம விட்டீங்க. அன்னைக்கே பேச இருந்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சிருக்க உங்களுக்கு. நல்லா கேட்டுக்கடா. நீங்க 2 பேரும் நான் பெத்த புள்ளைங்க. ஆனா நான் பெக்காத புள்ள கோண்டு. அவன் கல்யாணம் என் தலைமையில நம்ம வீட்டுல தான் நடக்கும். உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. போங்கடா. டேய், அப்பா சொன்னதை கேட்டியா? கோண்டு தான் அவங்க பையனா. அதனால நம்ம வீட்டுல அவர் தலைமையில தான் கல்யாணம் நடக்குமா? எப்படி இருக்கு? சரி பண்ணட்டும், நாம கல்யாணத்துக்கு போக வேண்டாம். அதான் சரி. டேய் கோண்டு, இந்தா உன் பத்திரிக்கை பிடி. உன் கல்யாணத்துக்கு நாங்க வரமாட்டோம். நாங்க வேற ஊருக்கு போறோம். ஐயோ சுந்தர், அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க உள்ள வாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் மாதிரி நாமளும் தனி கொடுத்துன போலாம். பெத்த பிள்ளைங்களை அவமானப்படுத்துற இவங்க எல்லாம் என்ன ஜென்மங்களோ தெரியல. மாமா, கல்யாணத்தை தயவு செய்து சத்திரத்துல வைங்கோ. என்னால உங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். ஏண்டா, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒன்னும் தெரியாத அப்பா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கியா? உன்ன